அழகா பாம்போல் அந்த பச்சை கலர் இலையில படுத்து தூங்குறோட நத்த பாவம் நம்ம நினச்சோம். ஆனால் இது இவ்வளவு சேட்டை பண்ணும்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள இலைகள் எல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் ஏதோ புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டு ஓட்டையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்புறம்தான் தெரியுது இதுதான் அந்த இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு பகலில் நைஸாக தூங்கிட்டே இருக்குமா. அப்போ நமக்கு பகலில் அந்த நத்தை இல்லாதனால அது ஏதோ புழுக்கள் தின்னுருக்குன்னு நம்ம நினைப்போம். அப்புறமா இந்த செவுருலையும் அது இப்படி போகுதே அதுக்கு பாவம் ஸ்மூத்தான ஸ்கின்னுலாம் உரசி அதுக்கு உரசுமே ஸ்கின்னெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சேன். அப்படி இல்லைங்க, இது ரொம்ப ஷார்ப்பான பிளேடில் கூட அது மூவ் பண்ணாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாதாம். அதனால தான் சொல்கிறது எதையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறது. பார்த்திங்களா, நம்ம நினைப்போம் இந்த நத்தை எவ்வளோ பாவம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது பிளேடில் போகும்போது அதுக்கு ஒன்றுமே ஆகாதாம். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, யாரையும் நம்ம உருவத்தை பார்த்து எடை போடவே கூடாது. இப்போ நம்ம தோட்டத்தில் இலையெல்லாம் சாப்பிட்டனால பிரச்சனை இல்லை. ஆனால் விவசாயிகள் விவசாயம் பண்ணும்போது பூ பூக்கும்போது அந்த பூவையும் சாப்பிட்ருமா. அப்போ காய் கனிகள் நமக்கு கிடைக்காது. அப்போ இது விவசாயிகளுக்கு எதிரி தானே. விவசாயிகள் நண்பர் மண்புழு. அப்போ இது என்ன சொல்லுங்கள்.